பாகிஸ்தானில் உள்ள மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. யாருன்னு தெரியுமா? பிரதமர் நேருவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் பல கதைகளை உள்ளடக்கியது. நாடு இன்னும் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றிருக்காத நேரத்தில் முஸ்லிம்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருந்த சமயம் அது. எப்படியாவது காஷ்மீரையும் தங்களுடன் இணைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்ற ஆர்வம் இஸ்லாமிய தலைவர்களுக்கு இருந்தது. காஷ்மீர் இன்னும் ராஜா ஹரிசிங்கின் முடியாட்சியாகத்தான் தொடர்ந்தது. அன்றைய பாகிஸ்தானின் வடக்கு மாகாணம் கைபர் பாக்டூன்வா பகுதியில் உள்ள பஷ்டூன் எனப்படும் பழங்குடியினரும் பிற இஸ்லாமியர்களும் காஷ்மீரில் அளவற்ற எண்ணிக்கையில் குடிபெயர்ந்தார்கள். ராஜா ஹரிசிங்கால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஷேக் அப்துல்லா இஸ்லாமிய சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவராக உருவாகியுள்ள சமயம் அது. இஸ்லாமியர்களின் கட்டுப்பாடற்ற மத மாற்றத்தால் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கடும் பகை உருவாகி இருந்தது. கலாச்சார மோதல்களும் ஏற்பட்டன. உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்த நேரம் அது. இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் குடியேறுவதை தடுக்க ராஜா ஹரிசிங் ஜவஹர்லால் நேருவின் உதவியை நாடினார். காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்குமாறு கோரிக்கையும் முன்வைத்தார். ஷேக் அப்துல்லாவும் நேருவும் நெருங்கிய உறவினர்கள். ஷேக் அப்துல்லாவுக்கு நேரு ஏதாவது ஒரு வகையில் உதவவும் விரும்பினார். ராஜா ஹரிசிங்கின் விருப்பத்தை ஏற்றால் அது ஷேக் அப்துல்லாவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துவிடும் என்ற காரணத்தினால் நேரு ஹரிசிங்கின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. 1947 பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட பிறகும் காஷ்மீர் பகுதிகளில் ஊடுருவல் அதிகமாயிற்று. ஊடுருவல்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது பாகிஸ்தான் ராணுவம். இரண்டாவது முறையாக ராஜா ஹரிசிங் பிரதமர் நேருவை அணுகினார். இந்த முறையும் நேரு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்பதால் தன் உறவினர் ஷேக் அப்துல்லா தலைமையில் காஷ்மீரில் தனி நிர்வாக அமைப்பை உருவாக்குங்கள் என்று ராஜா ஹரிசிங்குக்கு நேரு ஆலோசனை கூறினார். ராஜா ஹரிசிங் அதை ஏற்கவில்லை. ஜவஹர்லால் நேருவின் சதித்திட்டத்தை புரிந்து கொண்டார் ராஜா ஹரிசிங். காஷ்மீரில் ஊடுருவல் தொடர்ந்தது. 1947 அக்டோபரில் மூன்றாவது முறையாக ராஜா ஹரிசிங் பிரதமர் நேருவிடம் உதவி கேட்டார். இந்த முறையும் நேரு ஒப்புக்கொள்ளவில்லை. மக்கள் கருத்தை கேட்க வேண்டும் என்று மழுப்பியபடி பதிலளித்தார் நேரு. காஷ்மீரில் ஊடுருவல் மேலும் தொடர்ந்தது. ஊடுருவல்காரர்கள் மட்டுமல்ல, பாகிஸ்தான் ராணுவமே காஷ்மீரை சுற்றி வளைத்தது. காஷ்மீரில் ஊடுருவி ஸ்ரீநகருக்கு 30 கிலோமீட்டருக்கு அருகில் வந்துவிட்டது. ஸ்ரீநகர் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் வசம் வர முடியும் என்ற நிலையில் அது நடந்தால் ராஜா ஹரிசிங் கொல்லப்படுவார். இந்த நிலையை ராஜா ஹரிசிங் மீண்டும் ஒரு முறை ஜவஹர்லால் நேருவுக்கு விளக்குகிறார். காஷ்மீரை இந்தியாவுடன் உடனடியாக இணைக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறார். ஜவஹர்லால் நேருவின் அமைச்சர்கள் பலருடைய அழுத்தத்தின் காரணமாக நேரு வேறு வழி இல்லாமல் இதற்கு ஒப்புக்கொள்கிறார். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ராஜா ஹரிசிங்குடன் இந்திய அரசு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறது. அமைச்சர்கள் குறிப்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் கொடுத்த அழுத்தம் காரணமாக காஷ்மீரில் ஊடுருவலை தொடர்ந்து தடுத்து நிறுத்த ராணுவ பயன்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளார் நேரு. பாகிஸ்தானியருடனான முதல் போர் இப்படித்தான் தொடங்கியது. அதற்குள் பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் பல பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டார்கள். வல்லபாய் பட்டேல் விமானப்படையை பயன்படுத்த கூறிய போது பிரதமர் நேரு தயங்கினார். நம் ராணுவத்தின் முழு பலத்தையும் காஷ்மீரில் உபயோகப்படுத்த நேரு ஒருபோதுமே விரும்பவில்லை. நீண்ட பல ஆலோசனைகளுக்கு பிறகே விமானப்படை களம் இறக்கப்பட்டது. டகோட்டா விமானங்கள் முதன்முறையாக காஷ்மீர் வானில் பறந்தன. பாகிஸ்தான் ஆரம்பித்த இந்த போர் ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடித்தது. முடிவுகள் எடுப்பதில் நேரு காட்டிய மெத்தனம் நம் நாட்டுக்கு பல பேரிழப்புகளை உண்டாக்கியது. முடிவில் பாகிஸ்தான் ராணுவம் துரத்தி அடிக்கப்பட்டது. ஸ்ரீநகர் தப்பித்தது. ஆனால் ஆசாத் காஷ்மீர் என்று இன்று சொல்லப்படும் பகுதியையும் கில்ஜித் பல்டிஸ்தானையும் நம்மால் மீட்க முடியவில்லை. அதனால் பிரதமர் நேருவுக்கு உள்நாட்டில் கடும் எதிர்ப்பு உருவாகி இருந்தது. இந்த எதிர்ப்பு தான் நேருவை இந்த விஷயத்திற்கு தீர்வு காண தூண்டியது. ஒருவேளை எதிர்ப்பு இருந்திருக்காவிட்டால் பிரதமர் நேரு இதை பற்றி கவலைப்பட்டே இருக்க மாட்டார். காஷ்மீர் விஷயத்தை ஐநா சபைக்கு எடுத்து சென்றார் நேரு. காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கும் உரிமை உண்டு என்று வாதாட இது பாகிஸ்தானுக்கு உதவியது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வியாகும். அன்று நேரு செய்த அந்த தவறு இன்றும் கூட அந்த பகுதிகள் பாகிஸ்தானின் பிடியில் உள்ளன. 1971 வங்கதேச போரில் 93,000 பாகிஸ்தான் வீரர்களை இந்தியா சரணடைய செய்தது. இது உலகில் வேறு யாருமே செய்யாத சாதனை. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதிபர் ஜுல்பிகர் அலி புட்டோவுடன் இந்திரா காந்தி சிறைப்பட்ட பாகிஸ்தானிய வீரர்களை விடுவிப்பது பற்றி சிம்லாவில் சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். இந்த முறையாவது
அதாவது ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதிகளில் இருந்து பாகிஸ்தானை வெளியேற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இந்திரா காந்தி முன்வைத்திருக்கலாம். பாகிஸ்தான் அதற்கு நிச்சயம் ஒப்புக்கொண்டிருக்கும். ஏனென்றால் இது 93,000 வீரர்களின் உயிர் பிரச்சனை அல்லவா? ஆனால் அந்த நிபந்தனை முன்வைக்கப்படவில்லை என்பது நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த பகுதி மக்கள் தான் தற்போது பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போர்க்கொடியை எழுப்பியிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் பூகோள ரீதியில் இந்தியாவுடன் இணைந்து விட வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இன்று கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. இதற்கு யார் காரணம்? தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.